இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜாதி ராஜா இயேசு ராஜாவின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது ரட்சிப்பின் கதை ஆர் சால்வேஷன் ஸ்டோரி என்ற தலைப்பின் கீழே நாம் சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் படித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் 3ஆம் பாகம் செய்தியை தியானிக்கப் போகிறோம். வாழ்க்கை என்னும் நாடகம், தி டிராமா ஆஃப் லைஃப் என்ற தலைப்பின் கீழே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். கதைகள் என்றாலே சிறு பிள்ளைகளுக்கு மிகவும் பிடிக்கும். இரவு நேரங்களிலே பிள்ளைகள் தூங்குறதுக்கு முன்னாடி கதை 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 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, பெற்றோர்களை தாத்தா பாட்டிமார்களை நச்சரிப்பார்கள். அன்பானவர்களே, கதைகள் வெறும் கதைகள் அல்ல. கதைகள் எல்லாம் விதைகள். விதைக்குள் இருப்பதெல்லாம் விருட்சங்கள். மகான்கள் பெரிய விஷயங்களை சிறிய கதைகள் வழியாக சொல்லிவிடுவார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கதைகளை கருத்தாக சொல்கிறீர்களா, அல்லது மொபைல் போனை கொடுத்து ஏமாற்றி விடுகிறீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூலோகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த பொழுது இஸ்ரவேல் நாட்டில் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு நிறைய கதை வழி போதனைகள் செய்தார். அவற்றில் 38 கதைகள் அல்லது 38 ஊமைகளை நாம் சுவிசேஷங்களிலே நாம் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் அவைகளை நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த வரிசையிலே ஒரே அதிகாரத்தில் 3 ரட்சிப்பின் கதைகளை நாம் பார்க்கிறோம். 3 salvation stories in 1 chapter. அது எங்க அப்படின்னா லூக்கா 15ஆம் அதிகாரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதிலிருந்து தான் நாம் பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்குரிய பாடமும் அதிலிருந்து தான். நாம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆடு என்று படித்தோம், கண்டுபிடிக்கப்பட்ட காசு என்று படித்தோம். இன்னும் அடுத்த 2 நாட்களும் நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த 3வது கதையை நாம் கருத்தாக கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தகப்பனே, உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து தேவனுடைய அன்பையும் தேவனுடைய மகத்துவங்களையும் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லாரையும் தொடுங்க, தடையில்லாதபடி தகப்பனே. உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் உள்ளங்களிலே துணிக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் இணை வேண்டியவர்களை கத்தர் கூட்டி சேரும். ஆண்டவருடைய அன்பிலே நாங்கள் அதிகமாய் வேரூன்ற எங்களுக்கு நீர் அருள் தாரும். உம்மோடு நடக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, காணாமல் போன ஆடு பற்றி லூக்கா 15 3 முதல் 7 வசனங்கள் வாசிக்கிறோம். காணாமல் போன வெள்ளி காசு பற்றி லூக்கா 15 8 முதல் 10 வசனங்களில் வாசிக்கிறோம். காணாமல் போன மகன் பற்றி லூக்கா 15 11ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம். மிக நீளமான சிறுகதை இதுதான் என்று நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. இந்த 3 கதைகளை சுருக்கமாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். நமக்கு தெரியும், ஒரு மேய்ப்பன் 100 ஆடுகள் வைத்திருந்தான், காணாமல் போயிற்று. ஒன்றை தேடி கண்டுபிடித்தான். பிற்பாடு எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். அதுபோல இந்த ஸ்திரீ ஒருத்தி 10 வெள்ளிக்காசுகள் வைத்திருந்தால், 1 காணாமல் போயிற்று. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அவள் தேடினாள். கிடைத்தது, தன் தோழிகளோடு சந்தோஷப்பட்டாள். 3வது, ஒரு தகப்பன் இருந்தான், அந்த தகப்பனுக்கு 2 மகன்கள் என்று இந்த கதை ஆரம்பிக்கிறது. அதுதான் நம்ம என்ன செய்ய போறோம், நாம் அடுத்த 2 நாட்களும் இன்றும் சேர்த்து அதை சற்று ஆழமாக நாம் படித்துக் கொள்ள போகிறோம். 100 ஆடுகளில் 1 தொலைந்தது, 1% மிஸ்ஸிங், 1% குறைகிறது. 10 வெள்ளிக்காசுகளில் 1 தொலைந்தது, 10% மிஸ்ஸிங், 10% குறைகிறது. 2 மகன்களில் ஒருவன் தொலைந்தான், 50% மிஸ்ஸிங், அதாவது பாதிக்கு பாதி இல்லாமல் போய்விடுகிறது. முதல் கதையிலே மிருகம் தொலைந்தது, 2ஆம் கதையிலே பொருள் தொலைந்தது, 3ஆம் கதையிலே ஒரு நபர் தொலைந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம்.
அப்போ ஒவ்வொரு கதையிலும் something is getting lost, ஏதோ ஒன்று தொலைகிறது என்பதை நம்ம ஒவ்வொரு கதையிலையும் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இதன் வழியாக ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றது, உங்கள் ஆத்மாவும் கூட. every soul is precious to God, even your soul. அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ, நம்மை நேசிக்கிறவங்களோ நேசிக்காதவங்களோ, நம்ம சபையை சேர்ந்தவங்களோ சேராதவங்களோ, இயேசுவை அறிந்தவரோ அறியாதவரோ, யாரானாலும் சரி, பாவியோ பரிசுத்தவானோ, நீதிமானோ துன்மார்க்கனோ, யாரானாலும் சரி, ஒவ்வொருவரும் விலையேற பெற்ற ஆத்மா. அந்த ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனுடைய பார்வையிலே அருமையானது, விலையேற பெற்றது என்பதை நமக்கு இந்த 3 உவமைகளுமே கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய தலைப்பு என்னன்னா, நமது ரட்சிப்பின் கதை. ரட்சிப்பை குறித்து தான் ஆண்டவர் இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் முழுக்க மையப்படுத்தி பேசுகிறார். அப்படியானால் ரட்சிப்பு என்றால் என்ன? வாட் இஸ் சால்வேஷன்? வழிதவறிய ஆடு அதன் மேய்ப்பனால் கண்டுபிடிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டதே, அதுதான் ரட்சிப்பு. எப்படியோ குப்பைக்கு போய்விட்ட வெள்ளி காசு மீண்டும் உரியவரிடம் சேர்ந்ததே, அதுதான் ரட்சிப்பு. வீட்டை விட்டு வெளியேறிய மகன் திருந்தி மீண்டும் வீடு வந்து சேர்ந்தானே, அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பதை இவ்வளவு அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏதோ கதை சொன்னார் என்று நாம் நினைத்துக் கொண்டு புரிந்து கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது. இக்கதைகள் நம் பாவ நிலைமையை குறித்த கருத்தான கதைகள். 3 கதைகளுமே இயேசு யாருக்கு சொன்னார்? லூக்கா 15 முதல் 2 வசனங்களை படிக்கிறோம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அப்ப ஆண்டவரை சுற்றிலும் 2 விதமான கூட்டம் இருந்தது. ஒன்னு ஆயக்காரர் பாவிகள், இன்னொன்று பரிசேயர் வேதபாரகர், அதாவது யூதர் கூட்டம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த 2 சாராருக்குமே தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை விளங்க பண்ணுவதற்காகத்தான் இந்த கதைகளை இரட்சகர் சொன்னார். நாம் பாவம் பண்ணினவர்களா புண்ணியம் பண்ணினவர்களா? நாம் பெரும்பாலும் பண்ணுவது பாவமா புண்ணியமா? நாம் பாவிகள் என்றால் இந்த கதைகள் எல்லாமே நமக்குத்தான், எனக்குத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 3ஆம் கதையை நாம் பார்க்க போறோம். 3ஆம் கதையில இன்றைக்கு நாம் பார்க்க போறது 3 காட்சிகள். உலகிலேயே சொல்லப்பட்ட சிறுகதைகளில் மிகவும் உயர்ந்தது, சிறந்தது, பிரபலமானது இந்த கதைதான். தி கிரேட்டஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி எவர் டோல்ட். அன்பு தகப்பனின் அழியாத கதை என்று நாம் இதை சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கை என்னும் நாடகத்தை படம் பிடித்து காட்டும் விதத்தில் இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக சொன்ன இந்த சிறுகதை தான் அநேகரால் விரும்பப்படுகிற ஒரு சிறுகதை. அன்பான தேவ பிள்ளைகளே, யூத பின்னணி கொண்ட அந்த சிறுகதையை நாம் 3 காட்சிகளாக பிரித்து படிக்க போகிறோம். சரிங்களா? பொதுவாக இதை நம்ம என்ன சொல்றோம்? கெட்டகுமாரின் கதை, உதாரி மைந்தனின் கதை, அப்படி இப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனால் உண்மையில அன்பு தகப்பனின் அழியாத கதை. இந்த கதையில ஒரு முக்கியமான நபர் யாருன்னா அந்த அன்புள்ள தகப்பன் தான். ஏனென்றால் அந்த கதையில தேவன் எப்படிப்பட்டவர் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்ல வந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப பாருங்களேன், 3 காட்சிகள். முதலாவது காட்சி கலகம், டெரிபிள் ரெபெல்லியன் அப்படின்னு சொல்லலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு தகப்பன் இருந்தான். அவனுக்கு 2 ஆண் பிள்ளைகள், 2 குமாரர். அதுல ஒரு நாள் இந்த இளைய குமாரன் வந்து, தகப்பனே, ஆஸ்தியிலே எனக்கு வரவேண்டிய பங்கை, என் சொத்தை எனக்கு கொடுத்து விடும் என்று அவன் கேட்கிறான். அன்பு நிறைந்த அந்த தகப்பன் செல்வம் வளங்கள் நிறைந்தவனுமாய் இருந்தான். அப்போ இந்த இளைய மகன் கேட்ட உடனே அப்பா என்ன செஞ்சாரு? எந்த மறுப்பும் தெரிவிக்காமல்
எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவனுடைய பங்கை அவனுக்கு கொடுத்து விடுகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் இந்த மூத்த மகன் எதுவுமே கேட்டது போல தெரியவில்லை. ஆரம்பத்தில் இந்த கதைக்குள்ளே எப்படியோ நீங்களும் நானும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த கதைக்குள் நாம் அடங்கி விடுவோம் என்பதை நம் அடிப்படை சிந்தனையாக நம்முடைய மனதிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, கதைக்கு வருவோம். அப்ப பாருங்க, அப்பா கிட்ட போய் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் திடீரென்று இந்த இளைய மகன் தன் சொத்தை, தன் பங்கை அவன் கேட்கிறான். தட் இஸ் ரிபெல்லியன். அதுதான் கலகம். பாருங்களேன், இந்த கெட்டகுமாரன் கதை, ஊதாரி மைந்தன் கதை, அதிலே கலகம் காணப்படுகிறது. அந்த கலகத்தை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா அந்த கலகத்துக்கு என்ன காரணம்? முதலாவது, ஒரு அதிர்ச்சியூட்டும் கோரிக்கை, a shocking request அந்த மகன் கொண்டு வருகிறான். அழகான சம்பிரமமான அந்த வீட்டிலே குறையின்றி வளர்ந்து வந்த அந்த இளைய மகன் அதிர்ச்சியூட்டும் கோரிக்கையை தன் அப்பாவின் முன்பாக வைக்கிறான். அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு அப்படின்னா, கிமி மென்டாலிட்டி வந்துருச்சு. எனக்குரியதை தாரும் என்ற மனநிலை. பாருங்களேன், இந்த சின்ன பிள்ளைகளை நம்ம சின்ன வயசுல கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த பிள்ளைகள் ஒரு 12 வயசுக்கு மேல தாண்டி போகும் பொழுதுதான் எல்லாவித சேட்டைகளும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம நினைப்போம், ஐயோ இவன் சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாமே, குழந்தையாவே இருந்திருக்கலாமே சொல்லி நம்ம நினைப்போம். அன்பானவர்களே, அப்ப பாருங்க, அந்த டீனேஜர்ஸ் 10 வயதை தாண்டும் பொழுது பிள்ளைகளுக்கு அந்த கிவ் மீ மென்டாலிட்டி, எனக்குரியதை தாரும் என்ற ஒரு மனநிலை வந்து விடுகிறது. தகப்பன் இருக்கும் போதே அவரை செத்து விட்டது போல கருதி தன் பங்காகி சொத்தை அவன் கேட்கிறான். இதுதான் கலகம். தகப்பனும் தேவனும். நம்ம இந்த கதையில இந்த தகப்பனை நாம் பார்க்கிறோம். தகப்பனை கடவுள் ஸ்தானத்தில் நாம் வைத்துக் கொள்வோம். 2 மகன்கள் ஸ்தானத்திலே நாம் இருப்பதாக நினைத்துக் கொள்வோம். நான், எனக்கு என்ற மனநிலையில் வாழும் எவருக்கும் கடவுள் செத்தவரை போலவே இருக்கிறார். ஆயினும் தெய்வம் உயிர் உள்ளவர். அப்பா தன் மகன் கேட்டதை கொடுத்து விட்டது போல கடவுளும் எல்லாமே நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் இல்ல, அவர் செத்து போயிட்டாரு அந்த ஆண்டவர், அவர் இங்க எங்கேயுமே கிடையாது என்று நாம் நினைத்து கொண்டாலும் அவர் உயிரோடு இருக்கிறார். எல்லாருக்கும் அவர் எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். இரண்டாவது, ஒரு அபத்தமான கோரிக்கை, a selfish request. Though the younger son's act was legal, yet it was cruel. அந்த இளைய மகன் கேட்ட அந்த கோரிக்கை ஒருவேளை சட்டப்படி அது சரிதான். அவனுக்குன்னு ஒரு வயசு வந்துருச்சு, அவன் பங்கு கேட்கிறான், சட்டப்படி சரிதான். ஆனாலும் அந்த கோரிக்கை கொடூரமானது. அப்பாவினுடையது எல்லாமே வேண்டும், ஆனால் அப்பா வேண்டாம். இதுதான் மகனுடைய மனநிலை. இன்னைக்கு மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. கடவுள் நமக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆனா கடவுள் வேண்டாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இது மகனின் மனநிலை அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. உண்மைதான். ஆக்சுவலா இந்த மனநிலை யாருடைய மனநிலை அப்படின்னா, பிசாசுடைய மனநிலை, லூசிஃபருடைய மனநிலை அப்படித்தான் இருந்துச்சு. பாருங்களேன், டிசரவேஜஸ்ல இவங்களின் வாஞ்சி புத்தகத்தில் எலன் ஒயிட் எழுதுறாங்க, பக்கம் 435, லூசிஃபர் டிசைர்ட் காட்ஸ் பவர் பட் நாட் ஹிஸ் கேரக்டர். இந்த லூசிஃபருக்கு தேவனுடைய வல்லமை வேண்டும், அவருடைய குணம் வேண்டாம். சரிதானே? அப்பாவுடைய சொத்து வேணும், ஆனா அப்பா வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? இது பிசாசின் மனநிலை. பாருங்க, அந்த லூசிஃபர் என்ன பண்றான்? he sought for himself the highest place and every being who is actuated by his spirit will do the same. இந்த லூசிஃபர் என்ன செய்யறான்? தனக்கு தானே ஒரு உயர்ந்த இடத்தை அவன் பரலோகத்திலே தேடினான். அவனை போல யாரெல்லாம் ஒரு உயர்ந்த இடத்தை அவனுடைய ஆவியோடு செயல்பட்டு தேடுகிறார்களோ எல்லாருமே அவன மாதிரி தான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த ஆவி உடையவர்கள் அவனைப் போலவே செயல்படுவார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப பாருங்களேன், இந்த கலகம் என்பது பிசாசிடமிருந்துதான் தொடங்கியது. சரி, நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? கடவுள் கொடுக்கிற காற்று வேண்டும், உணவு வேண்டும், அவர் கொடுத்திருக்கிற எல்லா உலக சந்தோஷமும், உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்கணும், நேரம் வேண்டும்,
உலகம் வேண்டும், ஆனால் கடவுள் வேண்டாம் என்று நாம் கூறுவோமாகில் அதுதான் கலகமுள்ள மனநிலை. அப்படிப்பட்ட மனிதனைத்தான் வேதாகமம் என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 14:1 தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். பார்த்தீங்களா, கடவுள் இல்லைன்னு சொல்றதான் எல்லா அருவருப்பும் செய்வான். அது மட்டும் இல்லைங்க, இப்ப இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு பைபிள் எடுத்து பேசுறவங்களும் பண்ற அருவருப்புகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் ஏராளமாக இருக்கிறது. வெளியில இருக்கவங்க கூட பரவாயில்ல போல, இயேசுவை அறியாதவங்க கூட பரவாயில்ல போல. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ நிலைமை உலகத்துல ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றதை காட்டிலும் சபைக்குள்ள படுமோசமா இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அன்பான தேவ ஜனங்களே, தகப்பன் இல்லாமல், கடவுள் இல்லாமல், அல்லது தகப்பன் இல்லை என்பது போல் நாம் வாழ விரும்பினாலும் அவர் அதையும் அனுமதிப்பார். புரியுதா உங்களுக்கு? கடவுள் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்தால் சரிப்பா நீ அப்படியும் வாழுன்னு சொல்லி ஆண்டவர் விடுவார். ஏனென்றால் அவர் அன்புள்ள தேவன், அவர் அன்புள்ள தகப்பன். எப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவர்களையும் இந்த உலகத்தில் ஆண்டவர் வாழ வைக்கிறார். நமது பாவத்தன்மையின்படி நாம் செய்வது சரிதான் என்பது போல் தோன்றலாம். என் இஷ்டம், நான் எப்படினாலும் இருப்பேன்னு சொல்லி நம்ம வாழலாம். அது நமக்கு சரின்னு தோணும். ஆனா பைபிள் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 16:25 நம்ம அதை வாசிக்கிறோம். அன்பான தேவ ஜனங்களே, அப்ப பாருங்க, தகப்பன் இல்லாத வாழ்க்கை, கடவுள் இல்லாத வாழ்க்கை வெற்று வாழ்க்கை, வெட்டி வாழ்க்கை, வீணான வாழ்க்கை. அப்ப இந்த பாவம் என்ன செய்கிறது? நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது. ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படின்னு நம்ம பைபிள்ல படிக்கிறோம். ஆக பாவத்தின் தன்மை கலகம் செய்வதே ஆகும். The nature of sin is rebellion. அதனாலதான் என்ன பண்றான் இந்த இளையகுமாரன், அப்பாட்ட வந்து கேட்கிறான் தன்னுடைய சொத்தை, தன்னுடைய பங்கை. அதுதான் கலகம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஒரு கலகமான வாழ்க்கையாய், கர்த்தருக்கு எதிரான வாழ்க்கையாக எந்த விதத்திலும் இருக்கிறதா? ஒரு அப்பா அம்மாக்கு எதிராக, சபையாருக்கு எதிராக, நம்முடைய உறவுகள், நம்முடைய பணித்தளத்தில் இருக்கிற அதிகாரிகள், இவங்களுக்கு எதிராக எந்த விதத்தில் ஆகிலும் செயல்படுகிறோம், அல்லது பர்சனலா கூட தனிப்பட்ட முறையில தேவனுக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா யோசித்து பார்க்க வேண்டும். இது முதல் காட்சி. இரண்டாவது காட்சி என்னவென்றால் கண்ணீர், tearful repentance. லூக்கா 15:17 முதல் 20 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இந்த இளைய குமாரன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு என்ன செய்யறான்? தூர தேசம் போனான். அவன் தூர தேசம் போனான் என்றால் பாவ தேசம் போனான் என்று பொருள். இந்த பாவம் என்ன செய்கிறது? நம்மை குடும்ப உறவுகளை விட்டு, பரலோகத்தை விட்டு தூரமாக்கிவிடும். அப்படிதானே? அப்பா, அண்ணன் எல்லாரையும் விட்டுட்டு அவன் தூரமா போய் விடுகிறான். முதலில் அவன் இருதயம் சென்றது, பின்னர் அவனுடைய பாதங்கள் சென்றன. His heart went first, his feet afterwards. இந்த இதயம் தாங்க முதல்ல போகுது, அதுக்கப்புறம் தான் பின்னாடி கால்கள் பின்தொடர்கின்றன. அப்போ தூர தேசத்துக்கு போனான். தனக்கு கிடைத்த ஆஸ்திகள் எல்லாம் சுருட்டி கொண்டு அவன் போன பொழுது நிறைய நண்பர்கள் அவனை தேடி வந்தார்கள். அந்த நண்பர்களோடு சேர்ந்த பொழுது அந்த ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அவன் உதாரித்தனமாக செலவழித்தான். லைஃப் என்ஜாய் பண்ணுவது போல, இந்த உலகத்திலேயே தான் ஒருவன் தான் ஞானி என்பது போல் அவன் நண்பர்களோடு எல்லாவற்றையும் செலவழித்தான். அப்ப நண்பர்கள் என்ன பண்ணாங்க? காசு இருக்கிற வரைக்கும் கூட இருந்தாங்க. அதான் சொல்லுவாங்க ஃபேரி டேல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காசு இருக்கிற வரைக்கும் ஒட்டி கொள்வார்கள், அதுக்கப்புறம் வெட்டி கொள்ளுவார்கள். இவனும் இந்த நண்பர்கள் எல்லாம் உண்மையானவர்கள் நினைச்சுக்கிட்டான். தான் அடைகிற சந்தோஷங்கள் எல்லாம் நிரந்தரமானவை என்று நினைத்துக் கொண்டான். ஆனால் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. பாவமும் பாவ வழிகளும் பார்வைக்கு பளபளப்பாகத்தான் இருக்கும். இந்த ஏவாளுக்கும் அந்த பழம் அப்படித்தான் இருந்தது.
அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எல்லாமே கவர்ச்சிகரமாக தான் இருக்கும். ஆனால் பாவத்தின் கனிகளோ படுபயங்கரமாக இருக்கும். நீங்கள் நம்ம கையில் மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறோம். எப்பவுமே நான் சொல்லுவேன், ரொம்ப விலை உயர்ந்தது, பளபளப்பாக தான் இருக்கும், அழகாத்தான் இருக்கும். அதை ஆன் பண்ணாலும் பளபளப்பாக பளிச்சுன்னு அப்படியே வெளிச்சமாக தான் இருக்கிறது. ஏஞ்சல் ஆஃப் லைட், ஒளியின் தூதன் அப்படின்னு இந்த மொபைலுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன். பைபிள் படி ஒளியின் தூதன். எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை இருளாக்கி விடுகிறது. அதற்குள்ளாக எத்தனையோ நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. நம்முடைய நேரத்தை அது திருடுகிறது நமக்கே தெரியாமல். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் பளபளப்பாக தான் இருக்கும். நாம் ஏமாந்து போய்விடக் கூடாது. அன்பானவர்களே, என்ன ஆச்சுன்னா, அந்த இளையகுமாரன் ஏமாந்து போகிறான் என்பது அவனுக்கே தெரியல. அந்த பாவத்தின் கனிகள் என்னென்னு பாருங்களேன். அந்த படுபயங்கரமான கனிகள். பாவத்தின் முதற்கனி சிற்றின்பம், பிளஷர். லூக்கா 15:13 சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் அப்படின்னு படிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, எல்லாத்தையும் அழிச்சிட்டான். பாவத்தினால் உண்டாகும் சந்தோஷங்கள் எல்லாமே அனித்தியமானவை, நிரந்தரமற்றவை, நிலையற்றவை என்பது அவனுக்கு போக போக தான் தெரிஞ்சிச்சு. பைபிள் படிக்கிற பாருங்க, எபிரேயர் 11:25, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த உலகத்தில் இருக்கிற பாவ சந்தோஷங்கள் எல்லாம் அனித்தியமானவை, ரொம்ப நாள் நீடிச்சிருக்காது. பாருங்களேன், உதாரணமாக சிகரெட் அடித்தால் எவ்வளவு நேரம் இன்பம்? 5 நிமிடங்கள். பிற்பாடு புற்றுநோய் எப்போ வரும்னு தெரியாது. கொஞ்சம் வருஷங்கள் ஆகும், ஆனா வரும். சாராயம் குடித்தால் எவ்வளவு நேரம் இன்பம்? சில மணி நேரங்கள். பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறேன். அது ஒரு பாட்டில் சேரி, எங்க பார்த்தாலும் சாராய கடை. அப்படிதானே? எவன் வண்டி ஓட்டினாலும் தள்ளாடி தள்ளாடி தான் வண்டி ஓட்டுறான் நிறைய பேர். அன்பானவர்களே, ஒரு குடிகார பட்டணம். குடிக்கும் பொழுது சில மணி நேரங்கள் தான் இன்பம். பின்னர் சில ஆண்டுகள் கழித்து கல்லீரல் அழற்சி, கல்லீரல் பாதிக்கப்பட்டு விடுகிறது. நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். குடிப்பாங்க, பாதிப்பு வந்த உடனே அவர் விட்டுருவாங்க. சில வருஷங்கள் விட்டாலும் பின்னாடி சில வருடங்கள் கழித்து அந்த டேஞ்சர் இருக்கதான் செய்கிறது. அந்த கல்லீரல் பிரச்சனை வரதான் செய்கிறது. அப்படி பாடுபடுகிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். வேசியுடன் படுத்தால், விபச்சாரம் செய்தால் எவ்வளவு நேரம் இன்பம்? கூடி போன 15 நிமிஷம், அவ்வளவுதான். பிற்பாடு என்ன வரும்? எய்ட்ஸ் வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, சினிமா படம் பார்த்தால் எவ்வளவு நேரம் இன்பம்? 2 மணி நேரம், 2.5 மணி நேரம். பின்னர் சமுதாய சீரழிவுகள் நேரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, சிற்றின்பம் பின்னாட்களில் கொண்டு வரும் பெருந்துன்பம். சிற்றின்பம் தான், சின்ன 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 ஆசைகள், அதை நிறைவேற்றுவதற்காக நாம் காட்டுகிற தீவிரம் பின்னாட்களிலே பெருந்துன்பத்தை கொண்டு வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்ப பாவத்தின் முதற்கனி சிற்றின்பம். ஆஸ்தியை வாங்கிட்டு போய் அந்த இளையகுமாரன் சந்தோஷமா இருந்தான். ஆனால் ரொம்ப நாள் அந்த சந்தோஷம் நீடிக்கவில்லை. இந்த பாவத்தினுடைய 2ஆம் கனி என்ன அப்படின்னா குறைவுபடுதல், வாண்ட். அவனுக்கு குறைவு உண்டாயிற்று அந்த இளையகுமாரனுக்கு. லூக்கா 15:14 பாருங்க. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி, அவனுக்கு ஒண்ணுமே இல்லை இப்போ கையில, குறைவுபடத் தொடங்கினான். பாவத்தின் விளைவு விபரீதமானது. அது மனதுக்கு நிறைவு தருவது போல் தோன்றினாலும் விளைவுகள் எல்லாம் குறைவுகளே என்பதை நாம் மறந்துடவே கூடாது. பாருங்க, என்னெல்லாம் அவனுக்கு குறைவுபட்டது அப்படின்னா, பணம் குறைவுபட்டது, உணவு குறைவுபட்டது, சுகம் குறைவுபட்டது, குணமும் குறைவுபட்டது, தனிமை, வெறுமை, வறுமை, பசி எல்லாமே அவன் வசம். கண்ணீரே அவனுக்கு உணவாயிற்று.
பன்றிகளே அவனுக்கு துணை ஆயிற்று. அப்படிதான் நிலைமை அவனுக்கு ஆச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பதான் அவனுக்கு பாத்தீங்கன்னா புத்தி வருது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்துல நம்ம பாவம் செய்கிறதை ரொம்ப விரும்பி விரும்பி செய்வோம். ஆனால் அது நம்மை குறைவு என்னும் குழியிலே தள்ளிவிடும் என்பதை அந்த குழியில விழுந்த பிறகுதான் நமக்கு தெரியுது. அடிபட்ட பிறகுதான் நமக்கு தெரியுது. இந்த கனி இரண்டாவது கனி, குறைவு என்னும் கனி அப்படின்னு பார்க்கிறோம். பாவத்தினுடைய மூன்றாம் கனி பாருங்களேன், அவமானம், அடிமைத்தனம், டிகிரடேஷன் அண்ட் ஸ்லேவரி. இவன் கடைசியில் ஒன்றும் இல்லை, சாப்பாட்டு கூட வழி இல்லை என்று இளைய மகன் உணர்ந்த பொழுது அவன் என்ன செய்யறான்? சரி, அவன் இருந்த அந்த ஊர்ல என்ன தொழில் பிரபலம் அப்படின்னா பண்ணி மேய்க்கிற தொழில் தான் பிரபலம். பண்ணி தான் மேய்க்கணும். அந்த காலத்தில் யூதர்கள் அவங்க எல்லாரும் சுத்தி சுத்தி எந்த ஊர்ல பார்த்தாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் நிறைய பேர் பன்னிகள் தான் வளர்த்தாங்க. சரிங்களா? புரஜாதி மக்கள் பன்னிகள் வளர்த்தாங்க. அப்ப பாருங்க, இந்த இளைய மகனுக்கு ஏதோ ஒரு எஜமான் தென்படுகிறான். அந்த எஜமான் நிறைய பன்னிகள் வச்சிருக்கிறான். போய் வேலை கேட்கிறான். அவனும் பண்ணி மேய்க்கிற வேலையை கொடுக்குறான். சரிப்பா, நீ பண்ணி மேய்க்கலாம். இவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, இளைய மகனுக்கு அந்த பன்றி தின்கிற தவிடு எனக்கு கிடைச்சா கூட போதும். ஆனால் அவனுக்கு அது கூட கிடைக்கல என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பாவத்துடன் சகவாசம் பன்றிகளுடன் சகவாசத்தில் கொண்டு போய்விடும். Sin promises life but brings death. Sin promises freedom but produces slavery. Sin promises success but generates failure. பாவம் வாழ்வை வாக்களிக்கும், ஆனால் சாவை கொண்டு வரும். என்ஜாய் பண்ற மாதிரி தெரியும், வாழ்க்கை அதுதான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். பாவம் விடுதலையை வாக்களிக்கும், ஆனால் அடிமைத்தனத்தை உண்டு பண்ணும். பாவம் வெற்றியை வாக்களிக்கும், ஆனால் தோல்வியை உற்பத்தி செய்யும் என்பதை மனசுல வச்சுக்கணும். பாத்தீங்களா? இவன் பாவம் செய்கிறான் என்று அவன் இளைய மகனுக்கு தெரியல. ஆனால் பின்னாடி இவனுக்கு நிறைய பாதிப்புகள் உண்டாயிற்று. பாவத்தின் வழிகளில் பலவந்தமாய் போகிற எல்லாரின் நிலையும் இதுவே. பாருங்களேன், வசனம் சொல்லுது அழகா. என்னாகும் 32:23 நம்பர்ஸ் 30-23 படிக்கிறோம். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், யாருக்கும் தெரியல, நான் பெரிய அறிவாளி, எல்லாத்தையும் மூடி மறைச்சு அப்படி இப்படி ரொம்ப நான் திறமையானவன் நினைக்கலாம். யுவர் சின் வில் ஃபைண்ட் யூ அவுட். இங்கிலீஷ்ல படிக்கிறோம். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். இங்கிலீஷ்ல அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்கள் பாவம் உங்களை காட்டி கொடுத்துரும் ஒரு நாள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த காட்சியில நம்ம ரெண்டாவது என்ன பார்த்தோம்? கண்ணீர். கண்ணீரோடு அவன் என்ன செய்யறான்? கஞ்சிக்கு அலையிறான். முதல் காட்சி கலகம், இரண்டாவது காட்சி கண்ணீர். கண்ணீரோடு அவன் நினைச்சு பார்க்கறான், என் அப்பா வீட்டுல எத்தனை வேலைக்காரர்கள், எவ்வளவு சாப்பாடு, நானோ பசியினால் சாகிறேன், பன்றிகளோடு கிடைக்கிறேன், அந்த பன்றி தின்னக்கூடிய தவிடு கூட எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லி அவன் கண்ணீர் வடிக்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளை, பாத்தீங்களா? இந்த பாவம், இந்த கலகம் கடைசியில கண்ணீரில் கொண்டு போய்விடும். ஒருவேளை நாம் ஏதாயிலும் பாவத்தில் சிக்கொண்டு கிடக்கிறோமா? கணவனுக்கு எதிராக, மனைவிக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக, ஆண்டவருக்கு எதிராக, எனக்கே தனக்கு தானே எதிராக ஏதாகிலும் பாவத்தில் நாம் சிக்கொண்டு கிடக்கிறோமா? பிரியமான தேவ பிள்ளைகளை, கலகத்தில் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நாம் உணர்ந்து அந்த கலக மனப்பான்மை விட்டு வெளியே வந்து கண்ணீரில் கிடக்கிறோமா? கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். இந்த கதையிலே மூன்றாவது காட்சி என்னவென்றால் களிகூறுதல். கலகம், கண்ணீர், களிகூறுதல். தேங்க்ஃபுல் ரிட்டர்ன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20-25 வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்கு புத்தி தெளிந்தது. நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். ஆகவே உம்முடைய மகன் என்று சொல்ல எனக்கு தகுதி இல்லை. உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று என் அப்பாட்டு நான் போய் கெஞ்சுவேன், மன்னிப்பு கேட்பேன் நினைச்சுக்கிட்டு அவன் என்ன செய்யறான்? அவன் போகிறான். தூரத்தில் அப்பா அவனை பார்த்துடுறார். அன்பான தேவ பிள்ளைகளே,
அப்பாட்ட போய் அவன் சொல்றான், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 21ஆம் வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இன்னொரு வரி அவன் சொல்லல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. அப்பா அதை சொல்ல விடல. அவனை கட்டி பிடிச்சிட்டார், முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இவன் உள்ளம் கலிகூற ஆரம்பித்து விட்டது. நாரி போய் வந்தவனை, நாற்றம் எடுத்து வந்தவனை, இந்த பன்றிகள் இருக்கிற இடத்துக்கு போய் பாருங்களேன். அந்த பன்றிகள் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா நாத்தம் தாங்க முடியாது. அதுக்குள்ளிருந்து கிடந்து வர்றவன் எப்படி இருப்பான்னு யோசித்து பாருங்க. ஆனால் அப்பா அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் நாம் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறபடியே என்ன நாத்தம் என்ன அசுத்தம் நம்மகிட்ட இருந்தாலும் அப்படியே வரும்பொழுது தகப்பன் நம்ம ஏற்றுக்கொள்வார். இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்திங்க. நான் முதல்ல பரிசுத்தமாய்க்கிறேன், முதல்ல நான் ஜரி ஆய்க்கிறேன், அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட வர்றேன், அதுக்கப்புறம் நான் திருவிருந்து எடுக்கிறேன். இப்படி சொல்லக்கூடிய ஞானிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க சபைகள். அன்பான தேவ பிள்ளைகளை, பாவிகளுக்கு தாங்க ரட்சகர், பாவிகளுக்கு தான் திருவிருந்து. பாருங்க, அவன் வர்றான், அப்பா அவனை அணைத்து கொண்டார், அரவணைத்து கொண்டார், முத்தமிட்டார். அவள் உள்ளத்தில் எவ்வளவு கழிவுறுதல் அந்த மகனுக்கும் அந்த தகப்பனுக்கும் உண்டாயிருந்திருக்கும். பாவம் செய்து விட்டேன், பாவத்தில் தான் இருக்கிறேன், பரிகாரம் என்ன? வாட்ஸ் த ரெமெடி ஃபார் சின் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வீட்டை நினையுங்கள், பரம வீட்டை. தகப்பனை நினையுங்கள், பரம தகப்பனை. கெட்டுப்போன குமாரன் அதைத்தான் செய்தான். தன்னுடைய பெத்த அப்பா அவன் நினைச்சான், தான் பிறந்த வீட்டை அவன் நினைத்தான். அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டோமா? ஆண்டோடைய சபையை விட்டு தூரமாய் போய்விட்டோமா? யோசித்து பார்க்கணும். Serious reflection is the first step in the remedy for sin. பாவத்திற்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, அதுல முதல் படி தீவிரமான சிந்தனை, யோசிக்கணும். இவன் யோசிச்சான். தகப்பன் வீட்டை இந்த இளைய மகன் யோசித்து பார்த்தான். அது அவனை எதற்கு வழி நடத்தியது தெரியுமா? முப்பரிமாண தீர்மானங்கள் செய்வதற்கு அவனை வழி நடத்தியது. It led him to threefold resolutions. என்னெல்லாம் வழி நடத்தினது அப்படின்னா, முதலாவது, எழுந்து என் தகப்பனிடம் செல்லுவேன். I will arise and go to my father. எங்க அப்பாட்ட நான் போவேன். நான் எழுந்து, எதுல நான் விழுந்து கிடக்கிறேனோ அதிலிருந்து எழுந்து என் தகப்பனிடம் செல்லுவேன். அன்பான தேவ பிள்ளைகளே, எதுலையாவது விழுந்து கிடக்கிறோமா? பல நேரங்களில் உபவாசம் இருக்கிறோம், ஜெபம் பண்றோம், சரிதான். எதுக்கு உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னா, இது வேணும், அது வேணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், இப்படித்தான் உபவாசம் இருக்கிறோம். ஆண்டவரே, நான் எதுல விழுந்து கிடக்கிறேன், எந்த பலவீனத்துக்குள்ள நான் இருக்கிறேன், அல்லது எந்த பலவீனம் எனக்குள்ள இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கணும். அது கோபமா, இச்சையா, அல்லது பதவி ஆசையா, நகை ஆசையா, பண ஆசையா, என்ன ஆசை, இதை கண்டுபிடிக்கணும். ஆண்டவரே, எதுல விழுந்து கிடக்கிறேன், அதுல இருந்து நான் எழுந்து என் தகப்பனிடம் செல்ல வேண்டும் அப்படின்னு என்னைக்கே உபவாசம் இருந்திருக்கிறோமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். இல்லை, நான் உபவாசம் இருக்க ஜெபம் பண்றதெல்லாம் இது வேணும், அது வேணும், ஆண்டவர் அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், இதுக்குத்தான் ஜெபம் பண்றோம். நான் எழுந்திருக்க வேண்டும் என்றைக்கு ஜெபித்திருக்கிறோமா? இரண்டாவது, அவன் செய்த தீர்மானம், என் பாவங்களை அறிக்கையிடுவேன். I will confess my sins. தகப்பனே, உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன். பார்த்தீங்களா, அவன் ரியலைஸ் பண்றான், பரலோகத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? பூலோக தகப்பனுக்கும் பரம தகப்பனுக்கும் விரோதமாக பாவம் செய்து விட்டேன் என்பதை அவன் உணர்கிறான். I will confess my sins. நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோமா? மூணாவது, என்னை ஒரு கூலிக்காரனாக ஏற்றுக்கொள்ள கெஞ்சுவேன். I will seek for acceptance as a servant. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த தீர்மானங்கள், நல்ல தீர்மானங்கள் வருது பார்த்தீங்களா? எப்போ வரும் அப்படின்னா, சீரியஸ் ரிஃப்ளெக்ஷன் இருந்தாதான் அந்த தீர்மானங்கள் நமக்கு வரும். அந்த தீவிரமான சிந்தனை நமக்கு இருந்தால்தான் நல்ல தீர்மானங்களை எடுக்க முடியும். அந்த தீவிரமான சிந்தனை எப்போ வரும் தெரியுமா? உட்கார்ந்தாதான் வரும்.
இன்னைக்கு நாம் ஆண்டோட சமூகத்தில் உட்காருவதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பயங்கரமாக ஓடுறோம், தீவிரமாக ஓடுறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. டிவிக்கு, நாடகத்துக்கு, மொபைல் போனுக்கு, ஊர் கதை, உலக கதை, அவங்க கதை, இவங்க கதை, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு மட்டும் நேரமே கிடையாது. நேரம் இல்லையா? ஆண்டவர் உட்கார வைப்பார், உட்கார வச்சு யோசிக்க வைப்பார். அன்பான தேவ பிள்ளைகளை, அதனால இப்பவே நேரம் எடுத்து என்ன செய்யணும்? ஆண்டோட பாதத்தை தேட வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். படிக்கிறோம்ல சங்கீதம் 46:10. இப்ப நம்ம உட்காரலன்னு வச்சுக்கங்களேன், ஆண்டவர் உட்கார வைப்பார். பாத்தீங்களா? அவனை உட்கார வச்சார்ல. அந்த கதையில் அப்படித்தானே படிக்கணும். நினைச்சு பார்க்கறான். அப்பதான் தகப்பனை, பரலோகத்தை அவன் அப்பதான் நினைக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப பிள்ளைகளை, பெரியவர்களே, எல்லாரும் யாருனாலும் சரி, சுதந்திரம் தேடுகிறீர்களா? வாலிபர்களே, யாரும் என்னை கேள்வி கேட்காமல் என் இஷ்டப்படி வாழ்வதே சுதந்திரம் என்று நினைக்கிறீர்களா? வாலிப்பிள்ளைகளுடைய பிரச்சனை அதுதான். வளர்ந்து வாலிப்பிள்ளைகள் ஆன உடனே நமக்குத்தான் எல்லாம் தெரியும், அப்பா அம்மாவுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்கிற மனநிலை எல்லா காலத்திலும் இருக்கத்தான் செய்யுது. தன் இஷ்டப்படி வாழ்வுதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் நினைக்கிறார்கள். சில நேரத்தில் மனைவிமார்களும் அப்படித்தான் நினைக்கிறாங்க, சில நேரத்தில் கணவன்மார்களும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. தன் இஷ்டப்படி மனைவி எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது, புருஷன் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது, அதான் சுதந்திரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆப்பிரிக்காவில் இருந்து ஏராளமான ஆப்பிரிக்கர்கள் அடிமையாக விற்கப்பட்ட காலகட்டம் ஆபிரகாம் லிங்கனுடைய காலகட்டம். 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் இந்த அடிமை வாணிபம் பயங்கரமாக நடந்தது. அடிமை வாணிப சந்தையில ஒரு பணக்கார முதியவர் ஒருவர் ஒரு நாள் வந்தார். நிறைய ஆப்பிரிக்கன் ஸ்லேவ்ஸ், கருப்பின அடிமைகள் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. பணக்காரர்கள் வருவார்கள், யார் யார் பணம் கட்டி தங்களுக்கு வேண்டிய அடிமைகளை வாங்கணுமோ வாங்கி கொள்ளலாம். அப்போ ஏலம் விடுவார்கள். அடிமைகளை யார் யார் வாங்கணுமோ ஏலம் விடுவார்கள். இந்த பணக்கார முதியவர் அங்கே வருகிறார். ஒரு கருப்பின அடிமை வாலிபன் ஒருவன் ஏலம் விடப்படக்கூடிய ஒரு நேரம். அந்த சமயத்தில் பணம் ஏலம் ஆரம்பித்து விட்டார்கள். பார்த்தீங்கன்னா இந்த வாலிபன் பார்த்தீங்கன்னா நல்ல கட்டுமஸ்தான கரடு முரடான ஒரு வாலிபன், நல்ல நல்ல தோற்றத்தோடு கம்பீரமா இருக்கிறான். அப்ப அவனை வச்சு நல்ல வேலை செய்யலாம் அந்த வாலிபன். அப்ப ஏலம் விடப்பட்டது, பணத்தை ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பணக்கார முதியவர் என்ன செய்யறாரு? இவர் இன்னும் நிறைய பணம் ஏலம் விட கூட்டிக்கிட்டே, பணத்தை கூட்டிகிட்டே இருக்கிற, மதிப்பை கூட்டிக் கொண்டே இருக்கிறார். இந்த வாலிபன் பார்த்தீங்கன்னா கத்துறான், உருமறான், நான் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டேன். அந்த பெரியவரை பார்த்து கத்துறான், ஐயா, நான் உங்ககிட்ட வரமாட்டேன், எனக்கு நிறைய பணம் நீ கட்டினாலும் நான் உனக்கு அடிமை இருக்க மாட்டேன், உனக்கு நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே இருக்கிறான். இவர் இந்த பணக்காரர் என்ன செய்யறாரு? முதியவர் தொகையை கூட்டிக்கிட்டே இருக்கிறார். ஒருத்தர் கூட கேட்டானா இவர் அதை விட கூட கேட்கிறார். அப்போ ஒரு சிலர் சொல்றாங்க, ஐயா, அவன் பயங்கரமான கோபக்காரன், அந்த வாலிபன் முரடன், அவனை கூட்டு போய் நீங்க என்ன வேலை வாங்க போறீங்க? ரொம்ப கஷ்டம் ஐயா, வேண்டாம் அப்படிலாம் சொல்றான். அப்போ கடைசியாக ஒரு தொகை நின்னுச்சு. இந்த தொகையை இந்த முதியவர் சொன்னதுக்கு அப்புறம் வேற யாருமே சொல்லல. ஏன்னா இவர் பெரிய பணக்காரர், இவரால் வாங்க முடியும், மற்றவங்களால வாங்க முடியல. என்னாச்சு தெரியுமா? இந்த வாலிபன் கட்டவிழ்த்து விடப்பட்டான். இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், சங்கிலியெல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லி பணக்கார முதியவர் சொன்னார். அவிழ்க்கப்பட்டான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோபம். அந்த ஐயா மூஞ்சில கூட துப்பிட்டான். நான் வருவேன் நினைச்சி அவன் கூட அப்படி சொல்லி துப்பிடுறான். அதை கூட அந்த முதியவர் தொடச்சி எடுத்துட்டு, கர்ச்சீஃப்னால தொடச்சி எடுத்துட்டு பொறுமையா சொன்னாராம், வாலிபனே, உனக்காக நான் ஏன் இவ்வளவு பணம் செலுத்தினேன் தெரியுமா? உன்னை அடிமையாக நான் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக கிடையாது, உனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், நீ சுதந்திரம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான், நீ போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். என்ன தெரியுமா? அந்த வாலிபன் உடனே தடால் அந்த ஐயா காலில் விழுந்துட்டான். கீழே விழுந்துட்டு, ஐயா,
இவ்வளோ பெரிய சுதந்திரம் எனக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல, நான் யோசிக்கவே இல்லை. இவ்வளோ பணம் கட்டி என்னை அடிமையாய் கொண்டு போய் நீர் வைத்து விடுவீர் என்று நினைத்தேன். ஆனால் உண்மையான சுதந்திரம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இவ்வளவு விலை கொடுத்து என்னை வாங்கி இருக்கிறீர், உமக்கு சேவை செய்வதுதான் உண்மையான சுதந்திரம். ஆகவே நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், உங்களோடு தான் நான் வருவேன், உமக்கு கீழாக இருந்து நான் வேலை செய்வேன், என்னை ஒரு மகனைப் போல ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பின வாலிபன் அவன் கெஞ்சினானாம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம நினைக்கிறோம் ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்டாதான் சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மை மீட்பதற்காக நம்முடைய இரட்சகர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நம்ம பாவத்தில் கிடக்கிறதான் சுதந்திரம் நினைக்கிறோம், ஆனால் உண்மையிலே அதுதான் அடிமைத்தனம். தேவனுக்கு கீழ்ப்படிவதை அடிமைத்தனம் நினைக்கிறோம், ஆனால் உண்மையிலே அதுதான் சுதந்திரம். தகப்பன் வீட்டில் தகப்பனோடு வாழ்வதுதான் உண்மையான சுதந்திரம். தகப்பனை விட்டு தூர தேசத்தில் வாழ்வது அடிமைத்தனம். தேவனுடைய வீட்டில் தேவனோடு வாழ்வதுதான் உண்மையான சுதந்திரம், சந்தோஷம். தேவனை விட்டு பாவத்தில் வாழ்வது அடிமைத்தனம். தகப்பனுக்கு மீண்டும் பிள்ளையாகிவிட வேண்டும், தேவனுக்கு மீண்டும் புத்திரன் ஆகிவிட வேண்டும். யோசித்து பாருங்க, தேவனுடைய பிள்ளையாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை ஒரு நாடகம் போல. அதிலே 3 காட்சிகள்: கலகம், கண்ணீர், களிகூறுதல் அப்படின்னு பார்த்தோம். டெரிபிள் ரெபெல்லியன், டியர்ஃபுல் ரிபென்டன்ஸ் அண்ட் தேங்க்ஃபுல் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த 3 நிலைகளில எந்த நிலையில நாம் இருக்கிறோம்? கலகம் என்ற நிலையில் இருக்கிறோமா, அல்லது கண்ணீர் நிலையில் இருக்கிறோமா, அல்லது களிகூறுதல் என்ற நிலையில் இருக்கிறோமா? கலகம் என்றால் தேவனை விட்டு பிரிஞ்சு கிடக்கிறோம் என்று அர்த்தம். கண்ணீர் என்றால் பாவத்திலே புரண்டு பண்டிகளோடு வருத்தப்படுகிற நிலையில கிடக்கிறோம் என்று அர்த்தம். களிகூறுதல் என்றால் அப்பா கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம். அன்பான தேவ பிள்ளைகள், இந்த 3 ஸ்டேஜில் நம்ம எங்க நிக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். தொடர்ந்து நாம் இந்த சத்தியங்களை படிப்போம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை ருசித்து உமக்குள்ளே வளர, உம்மிடத்துல வர எனக்கு உதவி செய்யும். என் பிள்ளைகள் வரணும் ஆண்டவரே, என் கணவன் ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் உறவுகள் உம்மிடத்துல வரணும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, நல்ல சத்தியத்தை கொடுத்ததற்காக நன்றி. இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் உம்மண்டை வருகிறவர்களாக, உம்மை தேடுகிறவர்களாக, புத்தி தெளிகிறவர்களாக, அப்பா வீட்டை விட்டு தூரம் போய்விடக்கூடாது, அப்பாவோடு இருக்க வேண்டும் என்ற தாகத்தோடு பரம தகப்பனோடு இணைந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.